SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். முப்படைகளுக்கு ஜனாதிபதி அவசர அழைப்பு. வானொலி சேவை ஒன்றுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ள மொட்டு கட்சி. வாகன இலக்கத்தகடு சர்ச்சையால் பாரிய இழப்பை சந்திக்க உள்ள அரசாங்கம். முல்லைத்தீவு நோக்கி சென்ற வாகனம் கோர விபத்து 4 பேர் பலி. போலீசார் வெளியிட்டுள்ள தகவல். ஜூகே பொன்ச விசா பிரித்தானிய அரசு அறிமுகம் செய்துள்ள புதிய கட்டுப்பாடு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க முப்படைகளுக்கு அழைப்பு விடுத்து விசேட வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டுள்ளார். பொது பாதுகாப்பு பேணுவதற்காக முப்படையினை அழைத்துள்ளதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன இன்று நாடாளுமன்றத்தில் இந்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார். செப்டம்பர் 27 முதல் நடைமுறைக்கு வரும் இந்த உத்தரவு பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 12 ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின் கீழ் உருவாக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி விசானக ஒரு வானொலி அலைவரிசைக்கு எதிராக $1 பில்லியன் இழப்பீடு கோரி அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். தனது மறைந்த உறவினர் பாதாள உலக குழுவுடன் தொடர்புள்ளதாக ஒரு நிகழ்ச்சியின் போது குறித்த வானொலி பொய்யாக கூறியதாக அவர் மீது குற்றம் சுமத்தியுள்ளனர். இதனையடுத்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த கருத்துக்கள் அடிப்படையற்றவை மற்றும் அவதூறு என்று சாணக்க தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்தடுத்த ஒளிபரப்புகளின் போது அறிக்கையை திருத்துமாறு முன்னர் கோரிக்கை விடுத்த போதிலும் அந்த வானொலி அவ்வாறு செய்ய தவறிவிட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த வழக்கு பொது திருத்தம் மற்றும் $1 பில்லியன் இழப்பீடு ஆகிய இரண்டையும் கூறுவதாகவும் அவர் தெரிவித்து இந்த வழக்கை தொடர்ந்துள்ளார். வாகன தகடுகளை வழங்குவதற்காக பல $1 பில்லியன் மதிப்புள்ள அரசாங்க குத்தகையில் தொழில்நுட்ப காரணங்களுக்காக 2 குறைந்த வாகன எண் தகடுகளை வழங்குவதற்கான பல $1 பில்லியன் மதிப்புள்ள அரசாங்க குத்தகையில் தொழில்நுட்ப காரணங்களுக்காக 2 குறைந்த ஏலதாரர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து பாரிய சர்ச்சை நிலை உருவாகியுள்ளதாக கருதப்படுகிறது. இதன் விளைவாக ஒப்பந்தம் அதிக விலைக்கு ஏலம் எடுத்தவருக்கு வழங்கப்படுவதற்கான வழிவகுக்கப்பட்டு அரசுக்கு $500 மில்லியனுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இவ்வடிகத்தினை மேற்கோள் காட்டியுள்ள தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தனது செய்தியில் வீதி நெருக்கடி உருவாகி வரும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளது. தற்போது 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் அரசாங்கத்தால் வழங்கப்படும் இலக்கு தகடுகள் இல்லாமல் இயங்குவதாக தொழில்துறை வட்டாரங்கள் மதிப்பிட்டுள்ளன. இது குறிப்பிடத்தக்க தேக்க நிலையும் சாத்தியமான பாதுகாப்பு கவலையையும் உருவாக்குகின்றது. குறைந்த ஏலதாரர்கள் அக்சல் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் மற்றும் 2வது குறைந்த ஏலதாரர்கள் மெட்ரோபொலின் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் உள்ளிட்ட 2 நிராகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் கொள்முதல் மேல்முறையீட்டு வாரியத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்ததை தொடர்ந்து தாமதங்கள் மற்றும் குத்தகை நிபந்தனைகளில் மாற்றம் நிறைந்து கொள்முதல் செய்யும் முறை இப்போது ஸ்தம்பித்தடைந்துள்ளது. மினட் பிசினஸிடம் பேசிய மோட்டார் போக்குவரத்து துறையின் ஆணையாளர் ஜெனரல் கமல் அமரசிங்க மேல்முறையீடுகளை உறுதிப்படுத்தினார். ஒப்பந்தத்தை வழங்கும் முடிவை எதிர்பார்த்து 2 நிறுவனங்கள் மேல்முறையீடு செய்துள்ளன என்று அவர் கூறியுள்ளார். இந்த சர்ச்சையின் மையத்தில் குறிப்பிடத்தக்க வித்தியாசத்தில் மிக குறைந்த ஏலங்களான அக்சஸ் இன்டர்நேஷனல் மற்றும் மெட்ரோபாலிட்டன் டெக்னாலஜிஸ் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மொரட்டுவா பல்கலைக்கழகத்தின் சோதனை அறிக்கையின் அடிப்படையில் ஏலங்கள் நிராகரிக்கப்பட்டதாக அரசாங்க வட்டாரங்கள் உறுதிப்பட்டன. இதுபோன்ற அலுமினிய தகடு தேவையான இடைவெளியில் நீட்சி விவர குறிப்பாக 6% பூர்த்தி செய்ய தவறிவிட்டது என்பது இவற்றால் கண்டறியப்பட்டது. பல்கலைக்கழகத்தின் சோதனையில் மாதிரி மதிப்பீடு 3.59 என்று கண்டறியப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த முடிவு சோதனை செயல்முறையை கடும் விமர்சனத்துக்குள்ளாக்கியுள்ளது. அனுராதபுரம் குருநாகல் பிரதான வீதியில் தாவல மிரிகம சந்தைக்கு அருகில் இன்று அதிகாலை சம்பவித்த வீதி விபத்தில் உயர்ந்தவர்கள் எண்ணிக்கை 4ஆக உயர்வடைந்துள்ளது. அனுராதபுரத்திலிருந்து குருநாகல் நோக்கி செல்லும் லொரியும் குருநாகலிருந்து அனுராதபுரம் நோக்கி சென்ற வேனும் இன்று அதிகாலையும் தாவல மிரிகம சந்தையில் அருகிலுள்ள மொரகுட பகுதியில் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த வேனின் ஓட்டுநர் மற்றும் லொரியின் ஓட்டுநர் உட்பட 6 பேர் சிகிச்சைகளுக்காக தாவல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். வானில் பயணித்த 3 பேர் உயிர்ந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வானில் பயணித்த ஏனைய 3 பேர் ஆபத்தான நிலையில் அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மற்றொருவர் உயிரிழந்துள்ளார். ஏனைய 2 நிலைமை மோசமாக உள்ளது என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தனியார் ஆடை தொழிற்சாலையை சேர்ந்த இந்த வேன் ஜாலவிலிருந்து முல்லை நோக்கி சென்று கொண்டிருந்தது என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள். உயர்ந்தவர்களில் வேன் ஓட்டுநர் உட்பட 4 பேர் அடங்குவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் அடையாளங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வேனின் ஓட்டுநர் உறங்கியமையினால் விபத்து ஏற்பட்டதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளை தெரிய வந்துள்ளது. விபத்து குறித்து தாவல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உலகச் செய்திகள்.
பிரித்தானியாவில் பணி செய்வோர் தங்கள் குடும்பத்தினரை தங்களுடன் அழைத்துச் செல்வது தொடர்பில் இந்த ஆண்டில் பிரித்தானிய அரசு சில புதிய கட்டுப்பாடுகளை அறிமுகம் செய்துள்ளது. பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக ரீஸ்டோரிங் கண்ட்ரோல் ஓவர் த இமிகிரேஷன் சிஸ்டம் என தலைப்பின் கீழ் சில புதிய புலம்பெயர்தல் விதிகளை பிரித்தானிய அரசு அறிமுகம் செய்துள்ளது. பிரித்தானியாவில் பணி செய்யும் வெளிநாட்டவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையை தங்களுடன் பிரித்தானியாவுக்கு அழைத்துக் கொள்வதற்காக வழங்கப்படும் UK ஸ்பான்சர் விசாவில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பிரித்தானியாவில் பணி செய்யும் தங்கள் வாழ்க்கை துணையுடன் இணைந்து கொள்ள விரும்பும் வெளிநாட்டவர்கள் காமன் யூரோப்பியன் ஃபார்ம்பேக் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஃபார் லாங்குவேஜ் எனும் CEFR தரநிலைப்படி A1 அல்லது அதற்கு அதிக அளவில் ஆங்கில மொழித்திறன் உரையோடாக இருக்க வேண்டும். நீங்கள் தொடர்ந்து பிரித்தானியாவில் தங்கியிருப்பதற்கான உங்கள் ஸ்பான்சர் விசாவை நீடிக்க விண்ணப்பிக்கும் போது நிரந்தர பிரித்தானியாவில் தங்க முடிவு செய்யும் போது இந்த மொழித்திறனுக்கான தேவைகளவு A to B1 என்று அதிகரித்துக் கொண்டே செல்லும் என்பதை நினைவில் கொள்ளவும். இந்த விடயத்தில் சில விதிவிலக்குகளும் உள்ளன. துணையுடன் இணைந்து கொள்வதற்காக பிரித்தானியாவுக்கு செல்ல விரும்புபவர்கள் பிரித்தானிய அரசு எதிர்பார்ப்பது போல அந்த விதிகளுக்கு நிபந்தனைகளுக்கு முற்பட்டு விண்ணப்பிக்கும் நிலைக்கு ஸ்பான்சர் விசாக்கான விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படுவது கடினமாக இருக்காது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முன்கூட்டிய சட்ட சிக்கல்கள் குறித்து அறிந்து கொள்வது, கைவசம் போதுமான பணம் இருப்பது, திருமணம் குறித்த உண்மையான ஆவணங்கள் வைத்திருப்பது ஆகியவை ஸ்பான்சர் விசா பெற அவசியமானதாகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முப்படைகளுக்கு ஜனாதிபதி அவசர அழைப்பு. வானொலி சேவை ஒன்றுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ள மொட்டு கட்சி. வாகன இலக்கத்தகடு சர்ச்சையால் பாரிய இழப்பை சந்திக்க உள்ள அரசாங்கம். முல்லைத்தீவு நோக்கி சென்ற வாகனம் கோர விபத்து, 4 பேர் பலி. போலீசார் வெளியிட்டுள்ள தகவல். UK ஸ்பான்சர் விசா பிரித்தானிய அரசு அறிமுகம் செய்துள்ள புதிய கட்டுப்பாடு.